அனைவருக்கும் வணக்கம். நான் நிரண்யா. இன்றைக்கி சத்துணவியல் நிபுணராக நான் பேச வரல, தமிழ்நாட்டுடைய ஒரு பிரஜையாக பேச வந்திருக்கேன். எல்லாரும் நாளைக்கு நம்மளோட ஜனநாயக கடமையை ஆற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் இந்த மெசேஜை போஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தோணுது. எல்லாரும் நிறைய பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல நல்ல திங்ஸ் தான் பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைப்போம். அதுக்காக உழைக்கணும்னு நினைப்போம். நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோமோ, பட் இருந்தாலுமே ஃப்யூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு, நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல லீடர்ஸை கொடுக்குறோமா, இது மட்டும் திங்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி லீடர்ஸ் எப்போ உருவாகுவாங்க அப்படின்னா, ஒரு மாற்றம் வரும்போது தான் தெரியும். உனக்குள்ளே இந்த திறமை இருந்ததா அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது தான் தெரியும். ஸோ நான் கேட்குறது ஒன்று தான், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல லீடர்ஸை நம்ம விட்டுட்டு போவோம். ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு காமராஜர் மாதிரி, இந்த லீடர்ஸ் கக்கன் மாதிரி இவங்கெல்லாம் தேடினா தான் கிடைப்பாங்க. ஸோ நல்ல லீடர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓட் பண்ணுங்கள், ஜனநாயக கடமையாற்றுங்க. தேங்க்யூ.